ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? காரைக்குடியிலேருந்து கார்த்திகா. காமெடி நடிகர் ரோபோ சங்கர் மறைஞ்சிருக்காரு. அவருடைய மறைவு குடும்பத்துக்கு மட்டும் இல்லை, மக்கள் இடையில நிறைய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. சின்ன திரை நடிகர்களாக இருக்கட்டும், பெரிய திரை நடிகர்களாக இருக்கட்டும், மற்ற மக்களாக இருக்கட்டும், நிறையவே அவரை ஆதரவு கொடுத்துருக்காங்க. மதுரையில் பிறந்தவர், மதுரையில் கல்லூரியில் பிஏ ஹிஸ்ட்ரி படித்தவர். அவருடைய நண்பர் ஒரு பதிவு போட்டிருந்தார், அந்த பதிவில் பார்த்தேன். கல்லூரி படிக்கும் போதே அவர் உடம்பெல்லாம் சில்வர் சாயம் பூசிக்கிட்டு ரொம்ப அந்த ஆக்டிங்கில் ரொம்பவே ஒரு தீவிரமாக இருப்பார். அதை வச்சு தான் படிச்சுக்கிட்டாரு, குடும்பத்தையும் கவனிச்சுக்கிட்டாரு. ஆரம்ப காலத்தில் அவருடைய வாழ்க்கை ரொம்பவே கடினமாக இருந்துச்சு. அசத்த போவது யாரில் அவர் வந்த பிறகு தான் வெளி உலகத்துக்கும் மக்களுக்கும் நிறையவே அவர் ரீச் ஆனார். இப்போ அவர் நல்லா வாழும்போது, நல்லா வாழ்கிற காலத்தில் இப்போ போய் இறந்துருக்காரு அப்படிங்கிற ஒரு பதிவை நான் பார்த்தேன். கிட்டத்தட்ட 46 வயசு தான் அவருக்கு. 1978 பிறந்து 2025 அவருடைய மறைவு. 46 வயசு அப்படிங்கிறது பெரிய வயசு கிடையாது. ஆனால் அவருக்கு கல்லீரல் தொற்று பாதிப்பு, மஞ்சக்காமலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு இருக்கிற உணவு பழக்க வழக்கங்களும் அதுக்கு ஒரு காரணம் தான். நடிப்பு துறையில், கலைஞர்களில் கண்டிப்பாக காமெடி நடிகருக்கு நிறையவே மன அழுத்தம் இருக்கும். ஆனால் அந்த மன அழுத்தத்தை மீறி மக்களை சந்தோஷப்படுத்துகிறாங்க பாருங்க. உண்மையாகவே இது பெரிய ஒரு விஷயம். காமெடி நடிகராக வாழ்கிறது, நடிக்கிறது அப்படிங்கிறது மற்ற நடிப்பை விட அதிகபட்சம் தான் நான் சொல்லுவேன். என்ன காரணம் அப்படின்னா, வீட்டில் 1008 பிரச்சனைகள் இருக்கும், எவ்வளவோ கவலைகள் இருக்கும், கஷ்டங்கள் இருக்கும், பிள்ளைகள், வீடு, குடும்பம், இது எல்லாமே இருக்கும். நம்மளால் கூட சிரிக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் மக்களை சிரிக்க வைக்கிறாங்க பாருங்க. அது ஒரு பெரிய அவங்களுக்கு ரொம்பவே ஹேண்ட்ஸ்அப் பண்ணணும். அது சொல்லவே வார்த்தைகள் இல்லை. அப்படி இருந்த ஒருத்தர் தன்னுடைய பொண்ணு இந்திரஜாவுடைய திருமணம், அதுக்கப்புறம் அவங்க பேரன் பிறந்த நாள், அப்படி இப்படின்னு நிறைய வீடியோஸ் இப்போ ரீசனாக நிறைய ரோபோ சங்கரை பற்றி நம்ம பதிவுகள் பார்த்துக்கிட்டே இருந்தோம். அந்த பதிவுகளோட இதுவும் திடீர்னு வந்தது அப்படிங்கிறது ரொம்பவே மன வருத்தத்தை கொடுக்குது. அதுவும் ஷூட்டிங் பார்ட்லேயே அவர் மயக்கம் போட்டு விழுந்திருக்காரு அப்படின்னு சொன்னாங்க. அப்போ கடைசி வரைக்கும் அவர் நடிச்சுக்கிட்டு தான் இருந்திருக்காரு. அவர் அந்தளவுக்கு ஒன்றும் உடல் பாதிப்பு இல்லைங்கிற அளவுக்கு தான் அதில் இருக்குது. ஆனால் உள்ள உடம்பு, அதாவது பார்க்கறதுக்கு வெளியில் எல்லாருமே நல்லா இருப்போம், பட் உடலுக்குள்ளே என்ன நடக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. அதனால எல்லாருமே ஒரு 40 வயசை நம்ம கடந்துட்டோம் அப்படின்னா உடம்பை முதல்ல பராமரிச்சுக்கிறது நல்லது. இன்னைக்கு அவரோட உடலை வலசரவாக்கத்தில் இருக்கிற மின் மயானத்தில் 4 மணிக்கு மேலே அடக்கம் பண்ணுறதாகவும் போட்டிருந்தாங்க. நிறைய திரை உலகத்தினரும், நிறைய சின்னத்திரை நடிகர்களும், நிறைய அரசியல் பிரமுகர்களும் அஞ்சலி செலுத்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்னும் போட்டிருந்தாங்க. அவங்களுடைய மனைவிக்கும் சரி, அவங்களுடைய பிள்ளைகளுக்கும் சரி பெரிய இழப்பு, மக்களுக்குமே பெரிய இழப்பு. இது என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன்.